ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம புத்திசாலி நரிங்கிற கதையை பார்க்கலாம். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சமயம் காட்டில் ஒரு ஓநாய் வசிச்சிட்டு இருந்தது. அதே காட்டில் தந்திரமான நரி ஒன்றும் வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அவங்க காட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தபோது நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள உரையாட ஆரம்பித்தாங்க. அப்போது ஓநாய் நரியை பார்த்து கேட்டது, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு நரி, ஓநாய் யாரே, உண்மையில் நான் பாதி படித்தவன் தான் அப்படின்னு சொன்னது. இதை கேட்ட ஓநாய், பாதி படித்தவன் தான், அதுதான் என்னை உன்னை விட உயர்ந்தவனாக்குது. இனிமேல் நீ என்ன ஐயான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொன்னது அந்த ஓநாய். இவங்க இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அவங்க பாதையில் புலி ஒன்று குறுக்க வந்தது. எங்கே செல்கிறீர்கள் அப்படின்னு அந்த புலி கேட்டது. உடனே நரி மெதுவா ஓநாயோட காதுகள் கிட்ட போய் சொன்னது, சரி ஐயா, நீங்கள் என்னை விட உயர்ந்தவர், அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு. புலியை பார்த்து பயந்து போயிருந்த ஓநாய்க்கோ வாயிலிருந்து வார்த்தை எதுவுமே வரல. அதே சமயம் நிலைமையை சமாளிக்க வேண்டியிருந்ததுனால நரி புலியை பார்த்து அதோட கேள்விக்கு பதில் சொன்னது. ஓ வலிமை மிக்க புலியே, காட்டில் உள்ள மிகவும் வலிமையான மற்றும் புத்திசாலி விலங்கு நீ என்பதால் உன்னிடம் ஆலோசனை கேட்க நாங்கள் சென்று கொண்டிருந்தோம் அப்படின்னு புலியை புகழ்ந்துச்சு அந்த நரி. நரியோட இந்த புகழ்ச்சி பேச்சை கேட்டு மயங்கின அந்த புலி அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டது. அதுக்கு நரி சொன்னது, நான் 2 கோழிகளை பிடித்திருக்கிறேன். இங்கே என் நண்பர் சொல்கிறார் அவர் அதிகம் படித்தவர் என்பதால் ஒன்றை அவருக்கு தர வேண்டும் என்று. இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு. உடனே புலி ஓநாய் பக்கம் திரும்பி அதுகிட்ட கேட்டது, நீ எவ்வளவு படித்திருக்கிறாய் புலியோட இந்த கர்ஜனையை கேட்ட அந்த ஓநாய் மேலும் நடுங்கிச்சு. உடனே நிலைமையை சமாளிக்க நரி உள்ள புகுந்து, அவன் வாயில் எத்தனை பற்கள் இருக்கோ அவ்வளவு படித்து இருப்பதாக சொல்கிறான் அப்படின்னு சமாளிச்சது. இதை கேட்ட உடனே புலி சிரிச்சுக்கிட்டே சொன்னது, அப்படியா, அப்படின்னா நான் அவரை விட ரொம்ப படித்தவன் அப்படின்னு தன்னோட கூரிய பற்களை காட்டுச்சு. மேலும் பயந்து போச்சு ஓநாய். நீங்கள் உயர்ந்தவர் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார், மரியாதையுடன் தலை வணங்குகிறார். எங்கள் பிரச்சனையை தீர்த்ததற்கு நன்றி அப்படின்னு நரி திரும்பவும் பதில் சொல்லி சமாளிச்சது. என்ன, நானா அப்படின்னு புலி குழப்பத்தோட கேட்க அதுக்கு நரி சொன்னது, நீங்கள் தான் அந்த கோழிகளை பெறுவதற்கு தகுதியானவர் என்பதை காட்டியுள்ளீர்கள். நரியோட பதிலை கேட்டு சந்தோஷப்பட்ட புலி தனக்குள்ளேயே திட்டம் போட்டுச்சு. நான் கோழிகளை சாப்பிட்ட உடனே இந்த நரியையும் ஓநாயையும் கூட சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நரியோட இருப்பிடத்திற்கு அதை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சது. காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் நடந்து போன அந்த நரி தரையில் அமைஞ்சிருந்த ஒரு பொந்து பக்கத்தில் போய் நின்னுது. இதோ என் வீடு, என் நண்பனே, ஓநாய் உள்ளே போய் உங்களுக்காக கோழிகளை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னது. இதை கேட்ட ஓநாய்க்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஆனால் புலிக்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படின்னு நினச்சி அது வலைக்குள்ளே மெதுவாக நுழைஞ்சு உள்ளே போச்சு. நரியும் புலியும் ஓநாய்க்காக வெளிலையே காத்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆன உடனே நரி சொன்னது, அவனை என்ன தடுக்குதுன்னு எனக்கு புரியல. நான் போய் பார்த்துட்டு சீக்கிரமே திரும்பி வருவேன் புலியாரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நரியும் மெதுவாக உள்ளே போயிடுச்சு. புலி 2 பேருக்காகவும் வெளில ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தது. ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்த புலி 2 பேரும் வெளில வராத உடனே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துட்டு கோவத்தோடு அங்கிருந்து போச்சு. புலி அங்கிருந்து கிளம்பினதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்ட 2 மிருகங்களும் வெளில வந்தாங்க. ஓநாய் நரியை பார்த்து சொன்னது, உன்னை விட என்னை உயர்ந்தவன் என்று சொன்னதுக்கு மன்னிக்கவும் நண்பரே. மூளையை பயன்படுத்த முடியாவிட்டால் கல்விக்கு முக்கியத்துவம் இல்லை என்பதை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். Thanks for watching. Please like, share and subscribe.